வணக்கம் நண்பர்களே. அன்றாட வாழ்வில் நாம் அனைத்து வேலைகளையும் நல்ல நேரம் பார்த்து துவங்குவதுதான் வழக்கம். இதில் முக்கிய இடம்பெறும் அஷ்டமி மற்றும் நவமி என்ற நாட்களின் அறிவியல் ரகசியங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் மதம் மற்றும் புராணங்களின் தாக்கம் ஏதுமில்லை, முழுக்க சயின்டிபிக் பினாமினான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வோம். வீடியோவினை கடைசி வரை பாருங்கள். சந்திரனின் சுழற்சியை நீங்கள் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் காண்பீர்கள். வெல்கம் டு மை சேனல் ஃப்ளை இன் பிசிக்ஸ். திதி என்றால் என்ன? வாட் இஸ் திதி? சந்திரன் பூமியை ஒரு முறை சுற்றி வர 29.5 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. எனவே சந்திரன் பூமியை சுற்றும் இந்த 30 நாட்களில் ஒவ்வொரு நாளும் திதி என அழைக்கப்படுகிறது. பின்னாளில் இத்திதியே மருவி தேதி என்றானது. பூமி, சூரியன், நிலா இடைப்பட்ட கோணம், ஆங்குலர் செப்பரேஷன். சந்திரன் பூமியை சுற்றும் போது நிலா மற்றும் சூரியனுக்கு இடையிலான கோணம் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த கோண மாற்றம் காரணமாக நிலா பூமிக்கு பிரதிபலிக்கும் ஒளியின் அளவும் மாறுகிறது. இக்கோண அளவுப்படி நிலா மற்றும் சூரியனுக்கு இடையே 12 டிகிரி கோணத்தினை உருவாக்கும் ஒவ்வொரு நேரப்பகுதியும் ஒரு நாள் அல்லது ஒரு திதி என்று அழைக்கப்படுகிறது. இது எப்படி? ஒரு சந்திர சுழற்சிக்கு 360 டிகிரி. இதை 12 கோணங்களாக பிரித்தால் 30 பகுதிகள் கிடைக்கும். இந்த 30 பகுதிகள் தான் திதிகள். நிலா இந்த 12 டிகிரியை கடக்கும் போது ஒரு திதி, அதாவது ஒரு நாள் மாறுகிறது. சூரியன், பூமி, நிலாவுக்கு இடையே உள்ள கோணம் 0 டிகிரி இருந்தால் அன்றுதான் அமாவாசை. 0 முதல் 12 டிகிரி இருந்தால் அன்று முதல் திதி, அதாவது முதல் நாள். 12 முதல் 24 டிகிரி இருந்தால் அது இரண்டாவது திதி. 84 டிகிரி முதல் 96 டிகிரி இருந்தால் அது 8வது திதி. இன்றுதான் அஷ்டமி. 96 டிகிரி முதல் 108 டிகிரி இருந்தால் 9வது திதி. இது நவமி எனப்படும். 180 டிகிரி இருந்தால் அன்றுதான் பௌர்ணமி. எனவே திதி என்பது நேரம் அளவு அல்ல, இது கோண மாற்றத்தை அடிப்படையாக கொண்ட கால அலகு. அஷ்டமி மற்றும் நவமி. பூமியை மையமாக கொண்டு நிலவு வட்டப்பாதையில் சுழலும் போது இந்த வட்டப்பாதையை நாம் 4 கால்வட்ட பகுதிகளாக பிரிப்போம். ஒவ்வொரு கால் பகுதியிலும் 7 திதிகள் இருப்பதாக கொள்வோம். இங்கு 8வது நாள், அதாவது கோணம் 84 டிகிரி முதல் 96 டிகிரி இருந்தால் அன்றுதான் அஷ்டமி. இதேபோல 9வது நாள் கோணம் 96 டிகிரி முதல் 108 டிகிரி இருந்தால் அந்த நாளை நவமி எனவும் நாம் கணக்கிடுகின்றோம். வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை அஷ்டமி என்றால் என்ன? அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு நிலா 180 டிகிரியை கடக்க வேண்டும். இவ்வாறு செல்லும்போது அமாவாசை முடிந்து 8ஆம் நாள் வருவது வளர்பிறை அஷ்டமி. இதேபோல பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு நிலா மீண்டும் 180 டிகிரி கடக்க வேண்டும். இவ்வாறு செல்லும்போது பௌர்ணமி முடிந்து 8ஆம் நாள் வருவது தேய்பிறை அஷ்டமி. பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி மற்றும் நவமி போன்ற காலங்களில் நிலாவின் தாக்கம் பூமியின் மீதும் பூமியின் வாழும் உயிரினங்களின் மீதும் இருக்குமா என்பதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கத்திற்கு இந்த காலகட்டங்களில் கடல் அலைகளில் ஏற்படும் மாற்றங்களே நமக்கு ஆதாரங்களாகும். தமிழனின் இந்த விண்வெளி அறிவியல் தான் அனைத்து விண்வெளி ஆய்வுக்கும் முன்னோடியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. மீண்டும் இதுபோன்ற விண்வெளி தொடர்பான வீடியோவில் நாம் சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். See you in the next video. Thank you.